மை ஹோம் கார்டனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்களேன், சவுக்கு கண்ணெலாம் எவ்வளோ அழகாக இருக்குது. வாழைக்கண்ணெல்லாம் பாருங்கள். வாங்க நம்ம அப்படியே இந்த பக்கம் போகலாம். பாருங்க, செம்பருத்தி செடியை பாருங்க. இந்த மாதுளை கன்று நிறைய பூவும் பிஞ்சுமா இருக்குது. பாருங்களேன், சின்னதாக காய் கூட வந்திருக்கு. எவ்வளோ பூ பாருங்களேன். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. துளசி செடிலாம் அப்படியே பாருங்களேன். இங்கெல்லாம் சவுக்கு நட்டு வச்சுருக்கோம். ஃபுல்லாக கொல்லை வெளி தான். பார்க்கவே அப்படியே பச்சை பசேர்னு அழகாக இருக்குல்ல. அப்படியே தென்னை மரத்தை பாருங்க, எவ்வளோ இயற்கை அழகாக இருக்கு. அப்படியே பாருங்க, பாரிஜாதம் பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே சூப்பராக இருக்குல்ல. அதோடைய வாசனையும் வாசனை தான். பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே எத்தனை பூக்கள் இருக்கு பாருங்க. அப்படியே ஒரு வாழைக்கொடையில் வேற வாழைப்பூ வாழைப்பழம்லாம் இருக்குது, பிஞ்சு விட்ருக்கு. அப்படியே அங்கே பாருங்கள், அங்கே 2 பேர் எட்டி பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ அழகாக இருக்குல்ல. தேங்காய் மரத்தில் பாருங்கள், அப்படியே தேங்காய் இளநீ எல்லாம் அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குதுன்னு பாருங்கள். இந்த மரத்துலேயும் இருக்குது, இந்த மரத்துலேயும் இருக்குது. பச்சை பசேன்னு பசுமையாக இருக்குதா. இங்கே கூட பாருங்கள், நம்ம தோப்பில் எவ்வளோ தென்னை மரம் இருக்குதுன்னு. பாருங்க எத்தனை வாழைப்பழம் இருக்குன்னு பாருங்க. இதோ ஒரு வாழை மரத்தில் வாழைப்பழம் இருக்குது. அதில் நேற்று இந்த வாழைப்பூ மட்டும் பறித்து வாழைப்பூவோட சொட்டை செம்மையாக இருந்துச்சு. என்ன தான் இருந்தாலும் நம்ம மரத்தில் பறித்து சாப்பிட்ற மாரி டேஸ்ட்டு வேறு எதுலேயும் வராதுங்க. நம்ம வாங்க இங்கே இருந்து இங்கே வரைக்கும் அப்படியே மாமரம். எங்கள் வீட்டு புளியா மரத்தை பாருங்க, எவ்வளோ பெரிய புளிய மரம். இதுதான் எங்களுடைய தோட்டம். எவ்வளோ பெருசாக இருக்கா.
இது என்ன ஒரு மரம். இதில் நாங்கள் சின்ன பிள்ளையில தொங்கி தொங்கி விளையாடுவோம். ஐ திங்க் இது வெத்தலை இலை கிழங்குன்னு நினைக்கிறேன். எனக்கே சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்களேன், இலை வெத்தலை மாரி இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன்.